வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 670 புள்ளிகளுக்கு மேலே ஐயின் லோக்கும் இல்லாட்டி டிஃபரன்ஸ் இருந்ததுங்க. ஸோ க்ளோசிங்ல பார்த்தோம்னா 233 புள்ளிகள் அதிகரித்து 24,782.15 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1009, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1372. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு லோவர் பை 0.05%, ஸ்மால் கேப் லோவர் பை 0.30%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% கீழ் குறைந்துள்ளது, 13 நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவையும் வைத்து பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா ஸ்டில் மைல்டு சென்டிமெண்ட், பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி, பேங்க் அண்ட் ஐடி ஒரு நல்ல பையிங் வந்தது இன்றைய தினம். மெட்டல், மீடியா அண்ட் ரியாலிட்டி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினது குறிப்பிடத்தக்கது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல், கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலீவர், அல்ட்ராடெக், டைட்டன், ஹெச்எல் டெக், பவர் கிரிட், நெஸ்லே, அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், இந்துஸ்இண்ட் பேங்க், ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எஸ்பிஐ லைஃப், ட்ரெண்ட் அண்ட் பாரத் பெட்ரோலியம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னாக்க 591 ரூபாய் இறங்கி 77,378, வெள்ளி 751 ரூபாய் இறங்கி 91,882, குருடாயில் 22 ரூபாய் அதிகரித்து 6,000 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நிப்டி 500 பார்த்தோம்னாக்க டாப் மூவர்ஸ் கேபிஆர் மில் கிட்டத்தட்ட 6% அதிகரித்திருக்கிறது. அதுபோல கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிறிசில் ஒரு 8.27% ஏறி இருக்கு. போனிக்ஸ் மில் இன்னைக்கு அரௌண்ட் 4% விழுந்திருக்கு. ஸோ கியூ நியூஸ்ல பார்த்தோம்னா கிறிசில் ஏறியதற்கு முக்கிய காரணம் ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 6.7% ஏறி இருக்கிறது. 33.25 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆன்லைன் பிஎஸ்பி லோன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இண்டஸ் டவர் பார்த்தோம்னா சைன்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் ஜேஎஸ்டபிள்யூ கிரீன் எனர்ஜி 38 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். தென் அசோக் லேலண்ட் பார்த்தோம்னாக்க ஒரு 345 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. 1475 BS6 டீசல் பஸ் சேசிஸுக்கு. தென் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தோம்னாக்க 13,500 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் SU-30 MK ஏர்கிராஃப்டுக்குங்க. அது மாதிரி ஜிஆர் இன்ஃப்ரா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆர்டர் ரிசீவ்ட் ஃபார் 1,077 million per year LOA ஃபார் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இன் கர்நாடகா. பட் அந்த ஆர்டர் அது ஒரு 0.5% விழுந்திருக்கு. பாக்கியெல்லாம் சொன்னதெல்லாம் மேலே ஏறி இருக்கு. தென் செயில் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% விழுந்திருக்கு. மெட்டல் அமிட் கன்சர்ன்ஸ் ஓவர் மெயினாக அந்த சைனாவுடைய எக்கானமி அண்ட் குளோபல் ட்ரேடு. சைனா அவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்டிமுலஸ் பேக்ல அவங்களால பண்ண முடியல. அதனுடைய ரியாக்ஷன்ஸ் தான் நேத்திக்கு சந்தைகள் இருந்தது. அதனுடைய தாக்கம் தான் நம்ம மார்க்கெட்லயும் காலையில இருந்தது என்று சொல்லலாம். மேலும் டாப் வால்யூம் கெய்னர்ஸ் பார்த்தோம்னாக்க ஏரோலாம் இந்தியா லிமிடெட். ஸோ இது பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ட்ரேடிங் சர்ஜ் இன்னைக்கு நடந்திருக்கு. 61 டைம் அது வால்யூம் ஏறி இருக்கு 2 weeks ஆவரேஜை விட. இம்ப்ரெசிவ் கெயின் ஆஃப் 18%. ஸோ ரீச்சிங் 139 rupees. அது மாதிரி ருத்ராபிஷேகா என்டர்பிரைசஸ் லிமிடெட் REPL அதுவும் பார்த்தோம்னா வால்யூம் ஸ்பைக் பை 27 times above the fortnight average. ஸ்டாக் 14% ஏறி 253 ரூபாயில முடிவடைந்திருக்கிறது. அது மாதிரி பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 19 டைம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி 2 week ஆவரேஜோட ஏறி ரைடிங் ஹை ஆன் நியூ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர் ஃப்ரம் சோலாப்பூர் டிரான்ஸ்மிஷன். இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13% அதிகரித்து 276.40 ரூபாய் முடிவடைந்திருக்கிறது. மேலும் நண்பர்களே, செபி ஒரு புதுசான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் அறிவுறுத்திருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரிலீசிங் த டிராஃப்ட் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க ரிகார்டிங் அல்காரிதம் ட்ரேடிங். அதை பொதுமக்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு ரிஃபைண்டா கொடுத்து அதை ஜனவரி 3 வருதுங்க. இதை பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் இதுக்கு அப்டைன் பர்மிஷன் ஃப்ரம் செபி அவங்க உள்ளதான் பண்ண முடியும். ஸோ இது வந்தா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, ஒரு பக்கம் இது
ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னாலும் மறுபுறம் பார்த்தோம்னா இன்னைக்கு இருந்தது இல்லையா மார்க்கெட்டு ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் அது மாதிரியான ஒரு ஒரு இம்பாக்டை வந்து இந்த அல்காரிதம் ட்ரேடிங் வந்து கொடுக்கக்கூடும். ஏன்னா there is no manual interaction. ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணும் பொழுது ஸோ அது வந்து அந்த அந்த லெவல் வரும்போது அதுவே எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுடும். ஸோ அதனால இது வந்து ஜனவரி 3லேருந்து வர இருக்கிறது. அதனால நம்மளுடைய சந்தைகளில் வந்து வாலட்டிலிட்டி மிகுந்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஆர்பிஐ ரிப்போர்ட் படி நம்மளுடைய டெபாசிட் growth ஆஃப் இந்தியா வந்து 10.7% வைசஸ் 11.2%. அதுமாரி லோன் growth பார்த்தோம்னா 10.6% வைசஸ் 11.1%. ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. அதுபோல ஃபாரஸ்ட் ரிசர்வும் கிட்டத்தட்ட 4 பில்லியன் குறைஞ்சு 64.86 பில்லியனாக இருக்கிறது. அது பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா காட்ரேஜ் கன்சூமர், ஆக்சிஸ் பேங்க், டெலிவரி, ஐடிசி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நம்ம சந்தைகள் காலையில் ஓப்பனிங் பார்த்தோம்னா 24,495 ஓப்பனிங் வந்து டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு. படிப்படியாக குறைஞ்சி கரெக்டாக 10:35க்கு நியூ லோ அதான் 24,180.80 என்ற புள்ளிகளை தொட்டது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி 2 மணிக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட்ல பையிங் ஆக்டிவிட்டி வந்தது. 24,792.30 ஸோ அப்படிங்கிற லெவல் வரலையும் போயிட்டு 24,688.30 முடிவடைந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹையர் லெவலில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு அட்ராக்டிவ் பையிங் கீழ் லெவலில் முடிஞ்சிருக்கு. நண்பர்களே, இன்றைய தினம் நாம் நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கோம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுபடி வாங்கியிருந்தாக்க இன்னைக்கே உங்களுக்கு வந்து 2%க்கு மேலே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை வந்து நம்ம வந்து 2-3 நாளாகவே நம்மளுடைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் ஆன் த அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் மோட்ல இருக்குங்க. கண்டுபிடிக்க முடியாது. அது முடிஞ்ச உடனே we can see the reaction. அது இன்றைய தினம் நடந்துள்ளது. நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் பாருங்க, இன்னைக்கு 1.19 crores நடந்திருக்கு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னாக்க வெறும் 35 லட்சம், எவ்வளவு 3 டைம்ஸ்க்கு மேல ஏறி இருக்கு பாருங்க. ஸோ வால்யூம் இஸ் எபோவ் அவரேஜ். அது போல பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு 34.47 lakhs, நேற்றுக்கு வெறும் 10 லட்சம் தான். ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். மேக்ரோ லெவல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களால வந்து சரிவர செய்ய முடியும். உங்களுடைய பிரின்சிபலை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ கீப்பிங் ஆன் டு தட், சப்போர்ட் ஆஃப் நிப்டி பார்த்தோம்னா 24,585யும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,600 இருக்கக்கூடும். நம்மளுடைய சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். அதாவது 15 மாதத்துல வந்து மார்க்கெட்டினுடைய போக்குகள்ல வந்து என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சிகள் வந்தது, அதை எப்படிலாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேச இருக்கிறோம். அதனால இணைந்திருங்கள். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நம்மளுடைய பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி இன்புட் வந்து நிறைய தேவைங்க. நன்றி, வணக்கம்.